guys, welcome to VJS Daily Vlogs. So இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா உங்களுக்கு வந்து எங்க வீட்ல வந்து மாதா வச்சிருக்கோம். So மாதாக்கு நம்ம சாப்பாடு செஞ்சு எல்லாருக்கும் கொடுப்போம். So அதுதான் இன்னைக்கு நம்ம vlog-ஆ பார்க்க போறோம். So இந்த vlog வந்துட்டு full and full எங்க மாமியார் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் வந்து குக்கிங்லாம் பண்றது. So வந்து கண்டிப்பா உங்களோட நீங்க சமையல் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மாதாக்கு சாப்பாடு செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் மாமியார் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் செய்கிறாங்க. அதாவது இந்த ஸ்வீட் வந்துட்டு எல்லாருமே சாப்பிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வந்துட்டு கீ போட்டாங்க. நெக்ஸ்ட்டு இது என்ன பாயாசமா? பச்சைப்பயிர் பருப்பு பாயாசம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு 3 தால் வந்துட்டு வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டு அது வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்காங்க. அதை கீழே போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறீங்களாமா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதை போட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோ நேரமாக கலரணும்? கொஞ்சம் பச்சை வாசனை போகிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பால் கட் பண்ணிக்கிறாங்க. அம்மா எவ்வளோ இதுக்கு வந்துட்டு பருப்புக்கு வந்துட்டு எவ்வளோ பால்மா? 1/4 கேஜி பருப்புக்கு 1/2 லிட்டர் பால் ஃப்ரெண்ட்ஸ். அது போட்டுட்டு இது பால் இப்போ கொதிக்கணுமாம்மா? பருப்புல வேகும். ஓகே. ஸோ பருப்பு வந்து அந்த பால்லே வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பால் ஊற்றிட்டதுக்கப்புறம் என்னம்மா பண்ணீங்க? கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். பருப்பு வேகிறதுக்கு 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றணும். 1 லிட்டர் பாலுக்கு 1 லிட்டர் தண்ணி. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஆக்சுவலி பாயாசம் வந்து குக்கரில் வச்சுட்டோம். பிகாஸ் அது ரொம்ப டிலே ஆச்சுன்றதுனால குக்கரில் வச்சுட்டு அது செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு சரி சாப்பாடு செஞ்சிடலாம், ரொம்ப டைம் ஆகுதுன்னு சாப்பாடு செய்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டோம்மா எவ்வளோ அரிசி அதுக்கு எவ்வளோ ஆயில் ஊற்றுறீங்க? 2 கேஜி அரிசி. 2 கேஜி அரிசிக்கு எவ்வளோ ஆயில்? கேஜியில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே, 1/2 கேஜியில் கொஞ்சம் எடுத்துட்டாங்க. ஸோ அம்மா எண்ணெய் காஞ்சிட்டதுக்கப்புறம் என்னம்மா போடுறீங்க? சும்மா ஒரு ஸ்பூன் சோம்பு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன டிஷ்ஷஸ் செய்கிறோன்னு சொல்லவே இல்லை. ஆக்சுவலி வெஜிடபிள் பலாவ் செய்கிறாங்க. அதுக்கு ஒரு கொஞ்சம் ஸ்பூனு என்னது மாதிரி பட்டை, சோம்பு, பட்டை, கரம் மசாலா. கரம் மசாலாஸ் அதான் பட்டை, லவங்க, ஏலக்காய் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போட்டுறாங்க. ஸோ இது வந்து பிரியாணி இலை. ஸோ அது போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன்ஸ் போடுறோம். ஆனியன் வந்துட்டு ஒரு 4 ஆனியன் கட் பண்ணணும். அதாவது 2 கேஜி ரைஸ்க்கு வந்துட்டு 4 ஆனியன்ஸு. உப்பு போட்டு சீக்கிரம். ஓகே, கொஞ்சம் ராக் சால்ட் போட்டுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வதங்கிடுச்சாமா? இன்னும் கொஞ்சம் வதங்கணும். ஸோ வெங்காயம் இன்மிடில் ஆன உடனே நம்ம வந்துட்டு பச்சை மிளகா சும்மா எத்தனை போடுறீங்க? ஒரு 7-8. கொஞ்சம் புதினா கொத்தமல்லி லாஸ்ட்ல அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ சும்மா எண்ணெயில் வந்து. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வெங்காயம் வதங்கியாச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். எவ்வளோமா போடணும் சொல்லணும்? ஓகே, எங்கள் மாமியை திடீர்னு சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு ஒரு கரண்டி, 2 கரண்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 2 அதாவது குழம்பு கரண்டி இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு 2 கரண்டி வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். இப்போ அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். சொல்லுங்கள்.
மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறாங்க. ஒரு ஸ்பூன் அம்மா ஒரு ஸ்பூன் அம்மா போடணும். கொஞ்சம் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன். அதாவது இங்க பாருங்களேன், குட்டி ஸ்பூன்ல அவங்க ஒரு ஸ்பூன் போட்டாங்க மஞ்சத்தூள். 1.5 ஸ்பூன் போட்டாங்க. ஸோ நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்குள்ள உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போவே எனக்கு வாசனை நல்லா வருது, மணமணன்னு மணக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கு. ஸோ இது வந்துட்டு மிக்சட் மிளகாத்தூள் இல்லையாம்மா? ஸோ இது வந்து மிக்சட் மிளகாத்தூள். நம்ம வந்துட்டு எவ்வளோ ஸ்பூன் போடுறீங்க? அதாவது 2 kgக்கு இது கணக்குங்க. 1 2. வெறும் ரைஸ் செஞ்சாக்கா ஒரு கரண்டி போடும். வெறும் ரைஸ்னா ஓகே. ஒரு குஷ்கா மாதிரி செஞ்சா காயெல்லாம் போடாம, ஓகே, காயெல்லாம் போடாம செஞ்சீங்கன்னா 1 ஸ்பூனு. காய் போட்டிங்கன்னா ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா 3 ஸ்பூன் போடுறாங்க. அதாவது இது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஸ்பூன். இந்த ஸ்பூன் நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த ஸ்பூன்ல வந்துட்டு 3 போடுறாங்க. கார மசாலா மிளகாத்தூள் இல்லையா அது கலரிங். ஸோ ஏன் எண்ணெயில் போடுறீங்கம்மா? எண்ணெயில் வதக்குனா வாசனை வராது. நல்லா வாசனை வராது, இல்லை பச்சை வாசனை வராது. நல்ல இது இருக்கும், மனம் இருக்கும். ஓகே. ஸோ அது கூடவே கரம் மசாலா போடுறேன். ஸோ இதெல்லாம் ஒன்றா உள்ள போட்டு வதக்கியாச்சு. ஸோ எகெயின் இன்னும் கொஞ்சம் ராக் சால்ட் போட்டாங்க. ஸோ இப்போ கர்டு, ஓகே, 1 கிளாஸ் கர்டு. ஸோ கர்டு ஊற்றியாச்சு. 1 கிளாஸ் கர்டு ஊற்றிட்டு இது நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம எல்லா வெஜிடபிள்ஸ் போடுறோம். என்னென்ன வெஜிடபிள்ஸ்னா கேரட், பீன்ஸ், பட்டாணி. கேரட், பீன்ஸ், பட்டாணி, இந்த 3 வெஜ்ஜஸ் நம்ம போடுறோம். எண்ணெயில் வதங்கணும். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி போட வேண்டியது இல்லைம்மா? ஆமாம், ஏன்னா காய் வந்து எண்ணெயில் கொஞ்சம் வதங்கணும். தக்காளி போட்டால் தண்ணி விடும். ஓகே, அதனால அந்த எண்ணெய் இருக்கும்போது இது அதை போட்டு வதக்கிடணும். ஓகே. வெங்காயம் வதங்க, தண்ணி பட்டுச்சுன்னா வெங்காயம் வதங்க. ஓகே, அதனால கொஞ்சம் லேட்டாக போடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு காயெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடுறாங்க. எத்தனை தக்காளிமா? 6 தக்காளி. 6 தக்காளி. 2 கேஜிக்கு 3 தக்காளி. 1 கேஜிக்கு 3 தக்காளி. ஃப்ரெண்ட்ஸ், இது கூட நம்ம என்ன பண்ணிருக்காங்கன்னா தேங்காய் அரைச்சி, ஒரு பாதி மூடி தேங்காய் அரைச்சி இதுக்குள்ளே போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள்லாம் தேங்காய் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது தேங்காய் பாலில் ஃபுல் தேங்காவையும் அரைச்சி, பாதி தேங்காய், அரை மூடி தேங்காய், அதாவது 2 கேஜிக்கு அரை மூடி தேங்காய் அரைச்சி அதை நீங்கள் போட்டு பாருங்கள், உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். அளவு தண்ணி வந்து 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி. 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி அளவு. இது வந்துட்டு புல்லட் ரைஸில் செய்கிறாங்க. ஸோ அதுக்கு 1 கிளாஸ்க்கு பிரியாணி செஞ்சால் வந்து 1க்கு 3/4 தண்ணி வைக்கணும். ஓகே, ஏன்னா பிரியாணியில் வந்து மாற்றுது வருது, கறி வருது. ஓகே, அதுலேயே தண்ணி வந்துடும். ஓகே, இதுக்கு வந்துட்டு 1க்கு 2 கிளாஸ் ப்ளஸ் எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்கன்னா தண்ணி ஆல்ரெடி சூடு பண்ணிவிட்டு அதில் ஊற்றுனாங்களம்மா. சுடுதண்ணி ஊற்றுனா சீக்கிரமாக சாப்பாடு ரெடி ஆகிடும். பத்ததா? ஸோ நம்ம வந்துட்டு தண்ணி கொச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ரைஸ் போடுறோம். எனக்கு வாசனையிலேயே பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் சாப்பாடு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து டம்மில் வைக்கணும். ஸோ தண்ணி ஓரளவுக்கு இதுவானதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு பேன் வந்துட்டு ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதாவது என்னமோ ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு முன்னாடி ஹீட் பண்ணியிருப்பீங்களா? ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி ஹீட் பண்ணிவிட்டு, ஓகே, அதாவது தண்ணி இதுவானதுக்கப்புறம் ஒரு லெமனை வந்துட்டு அவங்க கிளாஸில் இது பண்ணிக்கிறாங்க, புழிஞ்சிக்கிறாங்க. என்ன போட போறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ லெமன், அதாவது ஒரு லெமன் சீட் எடுத்துட்டேன்.
இந்த மேடம் அங்கேருந்து வந்துட்டாங்க. இப்போ எதுக்கு வந்தாங்கன்னு தெரியாது. எதுக்கு வந்தீங்க நீங்கள் கிச்சனுக்கு? சொல். மதிக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்துட்டு பாயாசம் பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு பாயாசம் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாலோட பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துட்டோம். ஓகேங்களா. இப்போ பக்கத்தில் தாளிப்புக்காமா ஓகே தாளிப்புக்கு வந்துட்டு ஒரு சின்ன இதில் கீ போட்டுக்கிறோம். ஸோ இது வந்து டம்பில் இருக்குது பிரியாணி மீன்ஸ் வெஜிடபிள் பிரியாணி. இங்கே பக்கத்தில் கீ ஒரு 4 ஸ்பூன் போடுறாங்க. 4-5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், பரவாயில்ல, தப்பு இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க பாயாசம் ஆல்மோஸ்ட் மீன்ஸ் ரெடி ஆயாச்சு. இதில் நம்ம இப்போ வந்துட்டு இது தாளித்து அதில் போட்டுட்டோன்னா பாயாசம் ஃபினிஷ்ட், ரெடி. யம்மி பாயாசம். ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்துட்டு இது பண்ணோம் இல்லையா பாயாசம், அதுக்கு வந்துட்டு வெல்லம் வந்துட்டு அதாவது ஃபுல் வெல்லம், இது ஃபுல் வெல்லத்தை வந்து இடிச்சுக்கிறாங்க பீஸாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக மேலே புதினா கொத்தமல்லி போட்டு விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு எவ்வளோ நேரமாக டம் விடணும்? அவ்வளோதான். அதாவது ஜஸ்ட் நீங்கள் பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், கம்மன்னு ஃபுட்டு ரெடி. இது மேலே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி. ஓகே, அது மேலே 2 ஸ்பூனு கீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு நம்ம சாமிக்காக செஞ்ச சாப்பாடு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சே பாய்.